லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் ஆயிரம்பலகு சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் எழிலன் அவர்கள். வணக்கம் சார். தமிழ்நாடு முழுவதும் இந்த லோக்பால் கருத்து கணிப்பு வந்து திமுகவுக்கு சாதகமாக தான் இருக்குது. 181 சீட்டு வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஆயிரம்பலுக்கு வந்து ஒரு நட்சத்திர தொகுதி 2வது முறையாக நீங்கள் போட்டிடுறீங்க. உங்களுடைய வெற்றி வாய்ப்பும் சரி, திமுக கூட்டணியுடைய வெற்றி வாய்ப்பும் எப்படி இருக்கும்? இல்லை, ரொம்ப ஆயிரம்பலுக்கு வந்து எப்பொழுதும் திமுக கோட்டை. இது தமிழ்நாட்டு முதல்வர் தொகுதி, தமிழ்நாட்டு முதல்வர் வலம் வந்த தொகுதி. இது வந்து என்றும் பல பணிகள், கிட்டத்தட்ட 1500 பணிகள் வந்து ஆயிரம்பலத்தில் பண்ணியிருக்கோம். இப்போ இதே இந்த தொகுப்பில் பார்த்தீங்கன்னா 1000 நகர்ப்புற வாழ்விட குடியிருப்பு பகுதியில் மக்கள் கட்டி கையில் கொடுத்துருக்கோம். அடுத்த வரும் ஆட்சி காலத்தில் இன்னொரு 1000 வீடுகள் நம்ம வந்து கட்டி முடிச்சு கொடுப்போம். அதாவது குடிசை இல்லாத தமிழ்நாடு அப்படின்னு ஒரு எய்மில் தான் முத்தமிழர்கள் ஆரம்பித்த குடிசை மாற்று வாரியம். அது வழியாக நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் அனைத்திற்கும் வீடு தொகுப்புகள் பண்ணிட்டு இருந்தார். கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, நகர்ப்புற வாழ்விட குடியிருப்புகள் பகுதியில் கட்டினது ஒன்றுமே கிடையாது. திடீர் நகர் எங்கள் ஆயிரவிளக்கு தொகுதி மக்களை வந்து பெரும்பாக்கத்திலேருந்து ரீலோகேட் பண்ணாங்க. நாங்கள் யாருமே எங்கள் மக்களை எங்கேயும் ரீலோகேட் பண்ண விடல. அவங்களுக்கே இங்கேயே அவங்க வாழ்வாதாரத்தை நாங்கள் உறுதியளிச்சிருக்கோம். அந்த உறுதியின் பால் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஒர்க், ரிஃபார்ம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. இங்கே மாம்பழம் கேனால தூர்தி வாரி பண்ணியிருக்கோம். இது மாதிரி பல்வேறு திட்டப்பணிகள். அது இல்லாமல் மட்டும் மகளிர் உரிமை தொகை வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுருக்கு. இங்கெல்லாம் உழைக்கும் மக்கள் எல்லாரும் இந்த இலவசங்கள் சொல்லி கொச்சப்படுத்துகிறாங்களே, இங்கே வந்து பேச சொல்லுங்கள். ஒரு 1000 ரூபாய் ஒரு வீட்டுக்கு என்ன மாதிரியான இம்பேக்ட் இருக்குன்னா, அவங்க பசங்களோட கல்விக்கு செலவு பண்ணியிருக்காங்க, சத்தான உணவு கொடுக்கறதுக்காக செலவு பண்ணியிருக்காங்க. சில பேர் சிறிய கடன் தொல்லையிலேருந்து மீண்டிருக்காங்க. இது எல்லாமே மகளிர் உரிமை தொகையும் விடியல் பயணமும் பயங்கர வெற்றி பெற்றிருக்கீங்க. எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு சட்டம் ஒழுங்கு சரியில்லை, கடந்த தேர்தலில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றல்னு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்களா? அது குறித்து உங்களுக்கு இல்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா நீங்கள் டேட்டா எடுத்து பாசணும். அதாவது நேஷ்னல் கிரிமினல் பியூரோ ரெக்கார்ட்ஸ் படி ரேங்கில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து கடைசியில் இருக்குது. அதாவது சட்டம் ஒழுங்கில் கேஸ் ஃபைலிங், எத்தனை கேசஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கு, பெண்ணுகள் மேலே பாலியல் வன்கொடுமைகள்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம 28 மாநிலங்களில் நம்ம கீழே இருக்கும். 24வது டாப் ஃபஸ்ட்டு 5 ஸ்டேட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் டபுள் இன்ஜின் சர்க்கார் இருக்குது. உத்தரப்பிரதேஷ் இருக்குது, மத்திய பிரதேஷ் இருக்குது, ஏன் குஜராத், மகாராஷ்டிரா கூட மாநிலம் கூட டாப் லெவலில் வராங்க. அப்போ குறை சொல்கிறவங்க ஒழுங்காக விமர்சனம் பண்ணுவாங்க, தரவின் அடிப்படையில் சொல்லணும், கூட்டாம்போக்கில் சொல்லக்கூடாது. கடந்த தேர்தலை விட இப்போ வந்து விஜய் வந்திருக்கிறாரு, 4 முனை போட்டிங்கிறாங்க. எல்லா தொகுதியிலுமே இளைஞருடைய செல்வாக்கு. விஜய் வந்திருக்காரா? விஜய் தேர்தலில் போட்டியிடுறாரு. விஜய் வந்திருக்காரா? உண்மையிலே நான் வந்து அதாவது நிழலுக்கும் நிஜம்க்கும் உண்மைக்கும் பொய்க்கும் உள்ள வித்தியாசம் நிறைய இருக்கு. எல்லா தொகுதியிலுமே இளைஞருடைய ஓட்டு வந்து விஜய் பக்கம் இளைஞர்கள் இருக்காங்க. எப்படி இருக்கு? இது ஒரு பெர்செப்ஷன். இது 1000 உட்பட சொல்றேன். அவங்க என்ன பண்றாங்க, இது ஒரு பெர்செப்ஷன். அதாவது திரையில் இருக்கிற ரசிகர்களோட மனப்பான்மை தான் ஒரு தேர்தல் காலகட்டத்தில் பண்ண பார்க்குறாங்க. ஒரு பெர்செப்ஷன் அடிப்படையில் வந்து பண்ணுறாங்க. ஆனால் இங்கே களத்துக்கு வந்து பாருங்கள், மக்கள் யார் பக்கம் இருக்காங்க, மக்கள் யார் உண்மை பக்கம் இருக்காங்க, மக்கள் திமுக பக்கம் இருக்காங்க, மக்கள் உழைக்கும் சின்னம் பக்கத்தில் இருக்காங்க. ஏன்னா உறுதிமொழிகளை வந்து மக்களுக்கு கொடுத்து அதன்படி வாக்கு வங்கிகளை உயர்த்தி இன்றைக்கி வந்து விளிம்பு நிலை மக்கள், பெண்கள் முழுமையாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறனால தான் நீங்கள் எல்லா சர்வீஸும் நாங்கள் 180 சீட்டு மேலே வரதுக்குன்னு இருக்குது. தேர்தலில் எப்பொழுதும் நின்று பதில் சொல்லும். உண்மையான மக்களுக்கு வேர்வை சிந்தி உழைப்பவர்களுக்கும் வெறும் கம்ஃபர்ட் ஜோனில் கேரவானில் இருக்க அரசியலுக்கும் வித்தியாசம் இருக்குது. இறுதியாக நம்ம கடந்த தேர்தலில் நட்சத்திர வேட்பாளர் வந்து குஷ்பு அவர்கள் போட்டிட்டாங்க உங்களுக்கு எதிராக. இப்போ வந்து வளர்மதி அவங்க போட்டிடுறாங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு? இல்லை, உங்கள் கம்பேரிசன் புரியல. ஃபர்ஸ்ட் அவங்க குஷ்பு அக்கான்றீங்க, இப்போ வளர்மதி அக்கான்னு சொல்கிறீங்க. அதிமுகவில் ஒரு ரொம்ப இல்லை அக்கா 2011லேருந்து 2016 வரைக்கும் அவங்க டபுள் இன்ஜின், அவங்க சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க, அமைச்சராக கூட செயல்பட்டாங்க. ஒன்றும் இல்லை, நான் மக்கள்கிட்ட திருப்பி கேட்குறேன். 2021 2026 வரைக்கும் நான் வந்து சட்டமன்ற உறுப்பினர், ஆளுங்கட்சி சட்டமன்ற என்னென்ன திட்டங்கள் நாங்கள் பண்ணியிருக்கேன்னு என்னோட தொகுப்புகளாகவே ரிலீஸ் பண்ணியிருக்கேன். அதுவே போதும் மக்கள்கிட்ட. இந்த 1000 விளக்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஐயாவோடதுன்னு சொல்லுவாங்க. அவர் வந்து இந்த இடத்துல நிறைய சலுகைலாம் செஞ்சுருக்கிறாரு. பொதுவாகவே வந்து ஐயா தான் வந்து திருநங்கைகளுக்கான வாழ்வாதாரம், மக்களோட மக்களாக எங்களை பார்க்குறது ஐயா தான். அவரும் வந்து எங்களுக்கு நிறைய ஹெல்ப்லாம் பண்ணியிருக்கிறாரு இந்த ஏரியாவில். கண்டிப்பாக அவங்க வரணும். அவங்க வந்தால் தான் நாங்களும் நல்லா இருக்க முடியும், மக்களும் நல்லா இருக்க முடியும். ஏன்னா வந்து இப்போ வந்து இடைப்பட்ட கொஞ்ச நாள் முன்னாடிலாம் வந்து ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடிலாம் திருநங்கைங்களாம் எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியாமல் இருந்தது. இப்போ வந்து எங்களுக்கோசம் வந்து நிறைய விஷயத்துல குரல் கொடுத்ததும் அவங்க தான். இப்போ பொதுவாக எல்லாருக்கும் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு மசோதா சட்டத்தை வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. திருநங்கைங்களை அப்படியே ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி அப்படியே பின்தள்ளுறாங்க. அதே மாதிரி அந்த சட்டத்துக்கு முதல் குரல் கொடுத்தது நம்ம ஐயா தான். அதனால வந்து கண்டிப்பாக வந்து அவங்க தான் வரணும், அவங்க ஆட்சி தான் மலரணும். அவங்க வந்தால் தான் நாங்களும் நல்லா இருக்க முடியும், எல்லாரும் நல்லா இருக்க முடியும். இந்த ஆட்சியில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க.
இப்போ எப்படி சொல்றதுன்னா ஒரே ஒரு விஷயம் தான் வந்து நம்ம 10 விஷயம் இருக்குன்னா 10 விஷயத்தையும் நம்மளால வந்து எல்லாத்தையுமே ஒழுங்குபடுத்தி அதை கேரி ஆன் பண்ணி எடுத்துட்டு போக முடியாது. அங்க இங்க சில தவறுகள் நடக்கதான் செய்யும். சில தவறுகள் நடந்தாலும் அதுல நல்லது எவ்வளவோ நடத்துறாரு, அதையும் வெளியில எடுத்துட்டு வரலாம். ஆனா அதை நிறைய பேர் எடுத்துட்டு வர மாட்டாங்க. தவறு செய்யறத மட்டும் வெளியில எடுத்துட்டு வராங்க. நல்லது எவ்வளவோ நடக்குது இல்லையா, அதையும் எடுத்து பேசலாம். அதை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. புரியாதவங்க வந்து தவறு செய்யறத மட்டும் சுட்டி காட்டி ஒரு பழமொழியே சொல்லலாம். ஆவாத மாமியாருக்கு கைப்பட்டா குத்தம் கால்பட்டா குத்தம்ன்ற மாதிரி அவர் ஆவலன்றதால அவர் பண்ற சிறு தவறை கூட வந்து அதை வந்து அந்த சட்டத்துல இருக்கிற விஷயத்த வந்து பெருசு பண்ணி பேசுறாங்க. ஆனா அப்படிலாம் எதுவும் கிடையாது. நிறைய பேர் நல்லா தான் இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு பாதுகாப்பு இருக்குதான் செய்யுது. குறிப்பாக இப்போ ஜெயலலிதா அவர்கள் பெண்களுக்காக அதிக திட்டங்கள் செஞ்சாங்க. இப்போ அதுக்கப்புறம் வந்து அதை விட அதிகமாக முதலமைச்சர் அவர்கள் பெண்களுக்காக மகளிர் உரிமை தொகையிலிருந்து பல்வேறு திட்டங்கள் பெண்களுக்காக சரி திருநங்கைகளுக்காக கண்டிப்பா பண்றாரு ஐயா. கண்டிப்பா பண்றாரு. திருநங்கைகளுக்கும் நிறைய விஷயத்த ஐயாவோட பிறந்த நாளா இருக்கட்டும், அவரோட மகனோட பிறந்த நாளா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் திருநங்கைகளை கூப்பிட்டு சம உரிமை கொடுத்து மற்றவங்களுக்கு கொடுக்குற அதே மாதிரி இலவச தொகையா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் எங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு. எங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னும் பொழுது அவர் கண்டிப்பா குரல் கொடுக்குறாரு. எத்தனையோ கட்சிகள் இருந்தும் எந்த கட்சியும் வந்து எங்களுக்கு முன்ன போய் அங்க பாராளுமன்றத்துல பேசல, ஆனா ஐயா குரல் கொடுத்தாரு. அப்படின்னு இருக்கும்போது பெண்களுக்கா இருக்கட்டும், கண்டிப்பா பெண்களுக்கும் நிறைய செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு. அதே மாதிரி திருநங்கைகளுக்கும் செய்யறாரு. 90% இருக்கு. நல்லதான் பண்ணிடுறாரு. எல்லாருக்கும் 1000 நல்லதான் பண்ணிடுறாரு, நல்லதான் பண்றாரு. அதே போல தளபதி கோட்டை இது அவர் குத்துறாருன்னா, தளபதி குத்துறாருன்னா கரெக்டாக தான் குத்துருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அவர் ஒரு ஆளாகுது. அவர் ஒரு ஆளாக ஒருத்தர் காலில் வீட்டு ஓட்டுவாங்க, ஓட்டு வாங்கி கழிச்சாரா? உண்மையை சொல்ல, ஓட்டு வாங்கி கழிச்சாரா சொல்லுங்க. அவங்களுக்கே துரோகம் பண்ணாரு, அவர் மக்களுக்கு துரோகம் பண்ண மாட்டாருன்னு நினச்சி ஓட்டு வாங்கி கழிச்சா எடப்பாடி பழனிசாமியே சொல்லலாம். சொல்கிறார் பஸ்ஸு ஃப்ரீ 5000 ரூபாய் எதிர்பார்க்காத வந்துதா இல்லையா? எதனால லேடிஸ் எவ்வளோ எல்லாருக்கும் எவ்வளோ சந்தோஷம். உண்மையாக போய் அவங்களுக்கே சொல்லுங்க, உண்மையாக போய் தளபதி கன்ஃபார்ம் வருவார். ஜெயிலர்னா கண்டிப்பாக இளைஞர்கள் வந்து எல்லா தொகுதியிலுமே விஜய் பக்கம் இருக்கிறான்னு சொல்றாங்க. விஜய்லாம் 1000 விளக்கில் ஜெயிலானந்தான் தான் வருவார். இது தளபதி கோட்டைன்றல திமுக கோட்டை, இது அடிக்கவே முடியாது. சொன்னால் நீங்கள் எழுதி வச்சு திமுக கோட்டை ஜெயிலர்னா வருவார். நெக்ஸ்ட்டு என்னை பார்ப்பீங்கள, நெக்ஸ்ட்டு நான் கொடுக்குற வெற்றி போட்டோன்னே நான் எழுதிங்க தாமஸ் சாலையே பரசுராமன். கண்டிப்பாக இருக்குது. இதுக்கு முன்னாடி 10 வருஷமா எடப்பாடி ஆட்சி ஆண்டாங்கல்ல, அவங்க சொன்னதெல்லாம் செஞ்சாங்களா? 10 வருஷமா என்ன செஞ்சாங்க? மகளிர் உதவி தொகை இப்போ கொடுக்குறாங்கல்ல, உரிமை தொகை கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க எதனா கொடுத்தாங்களா? வருஷத்தில் பொங்கலுக்கு அந்த 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுக்கலாமா வேணாவான்ட்டு தான் அவங்க யோசிப்பாங்க. ஆனால் வந்து எங்கள் சிஎம் வந்து என்ன பண்ணாருன்னா, மாதம் மாதம் ஒரு குடும்ப தலைவிக்கெல்லாம் வந்து 1000 ரூபாய் கொடுத்தாங்க. சொன்னதை செஞ்சாங்க, சொன்னதும் செய்கிறாங்க, சொல்லாததும் செய்கிறாங்க. ஆனால் 1000 தொகுதி எம்எல்ஏ வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவர் எப்போ வந்து பதவி ஏற்றாரோ அப்போதுலேருந்து 1000 தொகுதி மக்களுக்கு பார்த்து பார்த்து எல்லாமே செய்கிறாரு. எல்லாருக்குமே வீடு குடிசை. இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னையே எடுத்துங்க, எங்கள் வீடு இருந்தது, அவங்களெல்லாம் தூக்கி என்ன பண்ணாங்க, வளர்மதி என்ன பண்ணாங்க, எல்லாருமே குடிசை பகுதி எதுவுமே இருக்கக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தூக்கி துறைப்பாக்கம் போட்டாங்க. அவங்களாம் எவ்வளோ இப்போ வந்து எவ்வளோ பசங்க வந்து கெட்ட பழக்கத்துக்குலாம் அடிக்ட் ஆகிட்டு எவ்வளோலாம் திருட்டுத்தனம் எல்லாமே அடிக்ட் ஆகிட்டாங்க. இப்போ வந்து இப்போ எங்கள் சொந்தக்காரங்களை கூட பார்க்கறதுக்கு போய் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். இப்போ வந்து எங்கள் 1000 தொகுதி எம்எல்ஏ இருந்தாருன்னா அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தால் கூட அந்த எங்களுக்கு அவங்க இங்கேயே எங்கன்னா வீடு கட்டி கொடுத்துட்டு இருப்பாரு. நம்ம சொந்த பந்தெல்லாம் மிஸ் பண்ண தேவையில்லை. எவ்வளோ பேர் வந்து அந்த பழக்கத்துக்குலாம் அடிக்ட் ஆகிருக்க மாட்டாங்களா நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் இப்போ. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ஒரு குடிசை பகுதி வீடு எத்தா கூட அடுத்த செகண்ட் அவர் என்ன பண்ணுறாரு, சட்டமன்ற தொகுதி அங்கே இதில் போயிட்டு பேசி எங்கள் 1000 தொகுதியில் எல்லா மக்களுக்கும் அந்த வீடை கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி வீடை கட்டுறாரு. இப்போ வந்து அடுத்தது அவங்க வந்தாங்கன்னா கூட அதை இது பண்ணுவாங்க, ஸ்டாப் பண்ணுவாங்க. ஆனால் எங்கள் எம்எல்ஏவே வந்தாருன்னா கண்டிப்பாக மக்களுக்கு என்ன தேவையோ அது கண்டிப்பாக செய்வார். அது மட்டும் இல்லை, வந்து அந்த குத்து சண்டை விளையாட்டு இது இதில் கோபாலபுரத்தில் இது ஓப்பன் பண்ணாங்க. அப்புறமேட்டு மருத்துவ காப்பீடு திட்டம் இங்கே அவரோட ஆஃபீஸ் எதிர்த்தா போலே பண்ணாங்க. ஒரு இது என்னென்ன 1000 ரூபாய் வரலையா உடனே ஃபார்ம் ஃபில்லப் பண்ணு, எல்லாமே அடுத்து செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு. விஜய்க்கு வந்து எல்லா தொகுதியிலுமே இளைஞர்கள் ஆதரவு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த தொகுதியில விஜய்க்கு இளைஞர்கள் ஆதரவு இப்போ எங்கள் ஃபேமிலியில் இருக்கிறாங்க. என் மருமகன் விஜய்க்கு தாங்கிறான், ஃபேன்ஸாக தான் இருக்கிறான். ஆனால் வந்து ஓட்டு போடுறதுலாம் வந்து எங்கள் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அது மாதிரி வந்து என்ன பண்ணுற சின்ன சின்ன பசங்க ஓட்டு இது இல்லாதவங்கலாம் வந்து 17 வயசு 16 வயசு அந்த மாதிரி ஆளுங்க தான் வந்து ரசிகர்ன்ற ஒரு இதில் தான் இருக்கிறாங்களே கண்டி. கட்சி யார் இதுவா? இப்போ என் பொண்ணு வந்து 23 வயசு ஆகுது. என் பொண்ணுங்களுக்கெல்லாம் வந்து திமுகலாம் தான் போடுவாங்க. அவங்களுக்கு தெரியும். இப்போ வந்து அவங்கள கேட்டால் என்னன்றாங்க, நீ யாருக்குமா ஓட்டு போடுன்னு நான் கேட்குறேன். நீ திமுகவுக்கு போடுவே, விஜய்க்கு போடுவே, அதிமுக. விஜய்லாம் வந்து இப்போ வந்து அவர் நடிக்கிறதுக்கு மட்டும்தான் அவருக்கு
களத்துல இறங்கி யாருன்னா வேலை செஞ்சாரா? ஏன் இப்போ வந்து ஃப்ளட்டு வந்தது இல்ல, எவ்வளோ இடத்துல தண்ணி நின்னுது, எதனா யாருன்னா வந்து செஞ்சாங்களா? ஏன் விஜய் வந்தாரா களத்துக்கு? சும்மா வந்து இப்போ வந்துட்டு இப்படி இப்படி கையை காட்டிட்டு போனா போதுமா? எத்தனை பேர் இறந்தாங்க சொல்லுங்க. அங்க வந்து களத்துல நின்னாரா? அந்த இறந்தாங்களா அந்த இடத்துல வந்து நின்னாரா? இல்லையே. என்ன பண்ணாரு அவரு? எதுவுமே செய்யல. ஜீரோ தான். அதிமுக வந்தாலும் சரி, பிஜேபி இருந்தாலும் எல்லாமே ஜீரோ தான். பெண்களுக்கு பாதுகாப்பு இந்த ஆட்சியில் ரொம்ப மோசமாக இருக்குன்னு குற்றச்சாட்டு இருக்குல்ல, அது எப்படி பார்க்குறீங்க? அவங்க பொண்டாடிக்கு முதல் பாதுகாப்பு சொல்லுங்க. பாத்தீங்களா, நான் சொல்றேன், அவங்களே சொல்றாங்க. முதல் வந்து ஃபேமிலியை பார்க்க சொல்லுங்க. பார்த்துட்டு எல்லாமே ரெண்டாவது திருமணம் பண்ணுவாங்க. அப்ப ஃபேமிலியை பார்க்க சொல்லுங்க. முதல் ஃபேமிலியை பார்க்க சொல்லுங்க. ஃபேமிலியை பார்த்துட்டு அவர் நடிக்கிறதுலயே இருந்தாருன்னா அவருக்கு ஒரு நல்ல மரியாதை இருக்குது. இந்த ஃபீல்டுல வந்து அவருக்கு செட் ஆகல. சும்மானா யாரோ வந்து பிஜேபி ஒரு கூட்டு பண்ணிக்கின்னு அவர் பண்றாரு. அசிங்கப்பட்டுன்னு தான் போவார் அவரு. அவர் தோத்துட்டு அசிங்கப்பட்டு மறுபடியும் வந்து அவர் நடிக்க தான் போவார கண்டி. அவருக்கு நடிக்க தான் தெரியும். சும்மா நடிச்சுனுக்குறா ஊன்ட்டு இதுதான் காட்டுறாரு கண்டி. களத்துல இறங்கி வேலையே செய்ய வரமாட்டாரு. சும்மா ஒரு டம்மி பீஸ். வளர்மதி இருந்தாங்க எம்எல்ஏவா, என்ன வந்து செஞ்சாங்க? எதுவுமே செய்யல. சரி, குஷ்பு வந்திருந்தாங்கன்னா எம்எல்ஏ ஆபீஸ் உள்ள போயிருக்க முடியுமா? நீங்க சொல்லுங்க, எம்எல்ஏ ஆபீஸ் உள்ள போயிருக்க முடியுமா? நாங்க உரிமையா இப்ப எங்க எம்எல்ஏ இருக்கிறாரு, அவங்க உரிமையா போய் கேட்கிறோம். அண்ணா இது மாதிரி செய்யுங்க, நான் கொள்ளுங்களா. எங்க அண்ணா ஒருத்தர் எங்க வீட்லயே யாருன்னா அட்மிட் பண்ணிருந்தாங்கன்னா கூட, ஆனா ஒரு ஃபோன் பண்ணி நான் இது மாதிரி அட்மிஷன் பண்ணிருக்கிறேன், நான் ஒரு ஹெல்ப் பண்ணுங்கண்ணா. தனிப்பட்ட முறையில் இல்லை, எம்எல்ஏ இல்லைன்னா கூட தனிப்பட்ட மாதிரி ஒரு சொந்தம் பந்தன்ற மாதிரி ஒரே ஒரு ஃபோன் பண்ணி நீ எங்க அட்மிஷன் போடுவியோ அதை அனுப்பி விடுமான்னு சொல்லிட்டு உடனே டாக்டர்கிட்ட சொல்லி பண்றாங்க. ஃப்ரீ மருத்துவம் பாக்குறாரு. இந்த மாதிரிலாம் யார் பண்ணுவாங்க? சரி, குஷ்பிட்ட போயிட்டு இந்த மாதிரி எங்களுக்கு உதவி வேணும் செய்யுங்கன்னா, இல்ல ஒரு போலீஸ் ஒன்று போட்டுருவாங்க ஆபீஸ் உள்ள போய் நாங்க நுழைய முடியாது. அவங்க இல்ல ஷூட்டிங் போயிருக்காங்க, நடிக்கிறாங்க, இல்ல யாருன்ட்டு இன்று போய் நாளை வா, இன்று போய் நாளை வான்னு தான் போக முடியும். இவரு இருந்தா நாங்க அப்படி போக உரிமையா போவோம். எங்களுக்கு என்ன குறையா அவர் செய்வாரு. சஸ்பெண்ட் அடிச்சுக்குதா உடனே அந்த வட்டத்துல இருக்கவங்களுக்கு ஃபோன் பண்ணி டக்குன்னு செஞ்சு முடிங்க அப்படின்னு சொல்லுவாரு. அடுத்தடுத்து பண்ணிட்டு தானே இருக்காரு. இதுக்கப்புறமா பண்ணுவாரு. சொல்றதையும் செய்வாரு, சொல்லாதையும் செய்வாரு. இன்னைக்கு வந்து குழந்தைங்க வந்து பசி இல்லாத இருக்குதுன்னா தலைவரால் மட்டும்தான். எல்லாம் குடும்ப அரசியல்ன்றாங்க. அந்த குடும்ப அரசியலுக்கு தான் தெரியும் அந்தந்த. ஏன்னா அவங்க குடும்பத்தில் இருக்கிறாங்கல்ல, அவங்க பிள்ளைங்க எப்படியோ அதே மாதிரி தான் மற்ற பிள்ளைங்களையும் அவர் பார்க்குறாரு. காத்தால எல்லா லேடிஸ்லையும் சிலருங்களால் செய்ய முடியாது. ஆனால் அந்த குழந்தைங்க வந்து பசியோடு ஸ்கூலுக்கு போகும்போது அங்கே ஆகாரம் இருக்குது பார்த்தியா, அதுதான் பெரிய விஷயம். எடப்பாடி 1000 சொல்லலாம், மோடி கேட்க மாட்டேன்றாரு. 15 லட்சம் தரேன்னு ஆயிடுச்சு. 15 வருஷம் ஓடிச்சு. இங்கே வந்து தலைவருக்கு சொல்லினுங்கிறாரு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அது இல்லாத 15,000 ரூபாய் கொடுத்தாரு பாருங்க. ரொம்ப பெரிய விஷயம். எல்லாம் தூங்கிருந்து கூட ஏஞ்சி செல்ல பார்த்த உடனே ரொம்ப ஒரு அதிர்ச்சியா ஆயிடுச்சு. அது கூட குற்றத்தான் சொன்னாரு. ஆனா ஜனங்களுக்கு என்ன ஆச்சு? அந்த 5000 மாத்திரை வாங்குறதுக்கு இல்ல அவங்களுக்கு என்ன தேவையோ ஒரு வீடு வாடகைக்கு, இப்ப அதெல்லாம் எவ்வளவு ஒரு இதுவா இருந்தது. ஒரு கல்யாணம் இது அவங்களுக்கு ஒரு இதுவா இருந்ததுல, அது எவ்வளவு ஒரு பெரிய விஷயம். எடப்பாடி வக்காதினே தான் பேசுவாரு. ஆனா எனக்கு போட்டி இல்ல, எனக்கு திமுக தான் போட்டின்னு விஜய் சொல்றாரு. அவர்கிட்ட போய் மோத சொல்லுங்க.